இன்றைக்கான இங்கிலீஷ் வார்த்தைகளும் அதுக்கு தமிழ் அர்த்தங்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன்னா உறுதிப்படுத்துறது. நீ அம்மா அப்பாட்ட கேட்டியா நாளைக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறது தான் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, உறுதிப்படுத்துறது. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட். இப்போது நீ எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிகிட்டே இருக்க, என்கிட்ட நேரடியாகவே பேசேன் அப்படின்னு சொல்கிறது தான் டைரக்ட்லி. அதுக்கோட மீனிங் தான் நேரடியாக அப்படின்னு அர்த்தம். கன்வெர்ட். கன்வெர்ட்னா என்னென்னா, இப்போ நேற்று நான் ஒரு புடவை வாங்கினேன்ப்பா, அது டேமேஜாக இருக்குது, அதை போய் ஃபஸ்ட்டு மாற்றணும், அதுக்கு பேர் தான் கன்வெர்ட். மாற்றுதல் சொல்கிறது தான் கன்வெர்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாரோ. பாரோனா என்னென்னா, இப்போ என்கிட்ட காசு இல்லை, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன் வாங்குறேன், இல்லை எனக்கு இந்த பொருள் கொஞ்சம் நாளைக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் பாரோன்னு சொல்லுவாங்க. டிஸ்பேட்ச்னா என்னென்னா, நான் இப்போ ஏதோ பொருள் விற்றுட்ருக்கேன், கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அந்த பொருளெல்லாம் அனுப்பி வைக்கிறது பேர் தான் டிஸ்பேட்ச்னு சொல்லுவாங்க. என்கரேஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்னை யாரும் மட்டம் தட்டாதீங்க, என்னை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஊக்குவிச்சா தானே நான் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்கிற ஊக்குவித்தலுக்கு பேர் தான் என்கரேஜ்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.